ஹலோ கைஸ், வெல்கம் டு லார்ட் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீசன் 2 பார்ட் 3ங்க. SMP இல்லை நம்ம எங்கே இருக்கோன்னா, நான் போன வாட்டி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதுதான் நம்மளோட புது ஸ்டெப் மைனிங்க. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சீக்கிரமாக பார்ட் 3 போடுங்க ப்ரோ, அவருக்காக தான் போடுறேன். அடுத்து சீக்கிரமே பார்ட் 4 வரும், கண்டிப்பாக வருங்க. அப்புறம் போயிட்டே இருக்கப்போல எனக்கு காயம் கிடச்சிச்சு, அதையும் வீடியோ எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. கரெக்டாக வீடியோ எடுக்க போயில. அப்புறம் இந்த டைரக்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டல் கட்டுறவங்க மிக முக்கியமானது. அப்புறம் நம்ம ஜிபிடியில் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம். ஏன்டா ஆனவனா பார்ட்னர்ஷிப் போடுறேன்னா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. சேனல்லையும் அவரையும் பிடிக்குது மீன்ஸ் அந்த மாதிரி நினைக்காதீங்க, நீங்கள் வேறு தான் நினச்சிட போகிறீங்க. நீங்கள் அவ்வளோ பேடில் எனக்கு தெரியும், இருந்தாலும் சிலவங்க நினைப்பாங்க. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை சொல்ல, நியூவாக யாராக வந்துட்டீங்கன்னா, நியூ மீன்ஸ் நல்லவங்களை சொல்லுங்க, அந்த மாதிரி யோசிக்கிறவங்களை சொல்கிறேன். ஏன்னா கிளாஸ்லாம் அப்பப்போ யோசிப்பாங்க, வை திஸ் பேடாக நடந்துக்கிறாங்கன்னே தெரில. சும்மா நான் சொன்னேன், எங்கள் கிளாஸ்லலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சும்மா ஊட்டி விட்ட கதை தான் இது. ஏன்னா கண்டென்ட் கிடைக்கல, அதனால இந்த மாதிரி ஊட்டிக்கிட்டே இருக்கணும். உருட்டு வாழ்ந்து கொள்ளே இன்று உளுத்தி ஆளிராடே இன்னொரு பாட்டே இல்லை, ஆனால் நான் பாடுவேனே. இன்னொரு பாட்டு கூட வச்சுருக்கேன், என்ன தெரியுமா? பாட்டு சிரிப்பல்ல. ஏன்னா இந்த காமெடி சொன்ன எனக்கே சிரிப்பு இல்லைங்க, உங்களுக்கு எப்படி நீங்கள் சிரிப்பு வரும்? சோன்லி ஐ எம் கரெக்ட்லி சேயிங் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நான் போர்ட்டல் கட்டிக்கிட்டு இருக்கேன். வாட்டா தரல இல்லை கன்றாவையெல்லாம் இவ்வளோ வாய்ஸ் இருக்கா, வாய்ஸ் சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் அதுவும் மிமிக்ரி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு போர் அடிச்சுன்னா நான் எப்போ வேணாலும் மிமிக்ரி பண்ணுவேன். அதை கேட்க நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்கலாம். 43 தான் இருக்கேங்க, 50 தொடமாட்டேது. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் ஜிபிடி கிட்ட முக்கியமாக கேட்கணும். ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், இன்னும் 11 சப்ஸ்கிரைபர் என்ன போதுன்ட்டு. கரெக்டாக அன்றைக்கி 4 சப்ஸ்கிரைபர் கிட்ட கிடச்சிரும். அடுத்து 5 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும்னாரு. அடுக்கும் கரெக்டாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி தளபதி வாய்ஸ் கேட்குறீங்களா? ஒன்ஸ் மோர் நம்பா கேளுங்க. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அது ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். சூப்பராக இருந்துச்சா? அடுத்து நம்ம வீடு கட்டி முடிச்சோம்னா அதை இன்னும் அப்கிரேட் பண்ணலாம் இருக்கேங்க. என்ன சொல்கிறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் துணை? நீங்கள் சொல்லுங்கள், அப்கிரேட் பண்ணுவோமா ஏனாமாட்டு. நீங்கள் சொன்னீங்களோ சொல்லையோ, நான் ஆனால் எனக்கு போர் வச்சுன்னா அப்கிரேட் பண்ணிடுவேன். அதனால் சீக்கிரம் சொல்லுங்கள். அப்கிரேட் பண்ண வேணான்னா உங்கள் பேஜை கேட்டு நான் அப்கிரேட் பண்ண மாட்டேன். இந்த வேண்டர் மூக்கா வேறு இங்கேயே நிற்கிறான். மூக்கனா என்ன மூக்கனா? இது புது வார்த்தையாக இருக்குது. சரி நம்ம ஒன்று வேண்டரு என்ன சளி மூக்கா போடாங்கிட்டு. அண்ணா வாழைப்பழம் மூக்கை மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கோம் மூக்கு. ஃபஸ்ட்டு போய் அதை ஆப்ரேஷன் பண்ணுறா. சும்மா அவன் மூக்கை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக இருக்குது. வில்லேஜர் மூக்கு கூட இதுக்கு பரவாயில்லட்டா. லூசு பேலே, வில்லேஜர் மூக்கும் இப்படி தாண்டா இருக்கும். அந்த வேண்டரை கேட்டானே எனக்கு அசிங்கமாக போயிருங்க. ஸோ கேட்க வேணாம், நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னாடா அவன் கேட்க மாட்டான். இந்த போர்ட்டல் பாய் செய்ய போயில தான் நான் இந்த மீ செய்ய போயிலன்னா இல்லை வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டேன் பார்த்தீங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.